வரும்போது எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல ஒயின் ஷாப்லாம் கிடையாதானே அப்படின்னு. கிடையாதாம்மா? ஒயின் ஷாப் இல்லையா? இருக்கா? 6 தான் இருக்கிறதுன்னு எங்க அண்ணன் சொன்னாரு. எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. 10 இருக்குதுன்னு சொன்னாரு. இல்ல 4 தான் இருக்குது. எங்க அண்ணன் இங்கதான் நிக்கிறாங்க எல்லாரும். 6 ஒயின் ஷாப் தான் இருக்குது. இல்லம்மா 10 தாமா இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. அட உங்களுக்கு ஏன் ஒயின் ஷாப் 10 நிமிஷத்துல போனா பாண்டிச்சேரி இருக்குது. அதனால அங்கே போயிடுவாங்க. ஏன் 10 நிமிஷம்? ஆனா ஜிப்மர் போறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். மருத்துவமனை போகிறதுக்கு 3/4 மணி நேரம். ஆனா ஒயின் ஷாப்பு 10 நிமிஷத்துல போயிடலாமா இல்லையா? அப்புறம் செங்கல்பட்டுக்கு 1.25 மணி நேரம் ஆயிடும். அதுக்கெல்லாம் டைம், அதுக்கெல்லாம் பக்கத்துல வைக்கல. ஒயின் ஷாப் தான் பக்கத்துல இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல மட்டும் ஒரு நாளைக்கு 5 கோடி 6 கோடி ரூபாய் குடிக்கிறாங்களாம். யார் காசு? 5 கோடி 6 கோடி யாருடைய காசு? உங்க காசு. அது பெண்களுடைய காசு. அது நம் குடும்பத்துக்கு வர வேண்டிய காசு. 5 கோடி 6 கோடி நம் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய காசு. அந்த குழந்தைங்க படிப்புக்கும் அவர்களுடைய திருமணத்திற்கும் அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கும் வர வேண்டிய காசு அந்த தினம் கடைக்கு போகுது. எந்த கடைக்கு? ஒயின் ஷாப்க்கு போகுது. வருஷத்துக்கு 2030 கோடி. எத்தனை கோடி? 2000. அதுக்கு பக்கத்துல எத்தனை ஜீரோ போறதுன்னு தெரியாது. 2030 கோடி ரூபாய் இந்த ஒயின் ஷாப்புக்கு இந்த மாவட்ட மக்கள் கொடுக்கறாங்க. 2030 கோடி. அப்புறம் என்னம்மா ஈஸி? நீங்க தான் 2030 கோடி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது கஷ்டமா என்ன? கொடுக்கலாமா? மகளிர் உரிமை தொகை யார் காசு? அது உங்களுடைய 2030 கோடி தான். மகளிர் உரிமை தொகைன்னு உங்களுக்கு மாதம் உங்க வங்கி கணக்குல வந்துருதா? பொங்கலுக்கு 3000 ரூபாய் வந்து விட்டதா? அதுவும் அதுவும் போயிடுச்சு. போய் பாருங்க, 5000 ரூபாய் வந்ததா? கோடை எல்லா நேரமும் நம்ம ஊர்ல கோடை தான். எல்லா நேரமும் அதோ வெயில் எப்படி இருந்து பாருங்க. பட்டை உரிக்கிற வெயில். கோடை காலம் என்பது தமிழ்நாட்டில் எல்லா நேரமும் இருக்குது. கோடை காலத்திற்காக கொடுக்கப்பட்ட 5000 ரூபாய் அது எங்க உங்க பர்ஸ்ல திறந்து காட்டுங்க பாப்போம். வச்சுக்கிறீங்களா அந்த 5000 ரூபாய்? எங்க அட்டப்பதானே போட்டாங்க 10 நாளுக்கு முன்னாடி. போய்விட்டது 5000 ரூபாய். போயிடுச்சாமா? ஐயோ, ஒயின் ஷாப் போயிடுச்சு. மறுபடி போய்விட்டது. அட கடவுளே, சே அப்பயே போயிடுதா? சரிம்மா, என்ன அநியாயம் இது? 1000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் மறுபடி ஒயின் ஷாப்புக்கே போய்விட்டதுன்னு சொல்லிட்டாங்களே, என்னம்மா அநியாயம்? நான் என்ன நினைக்கிறேன், இப்ப எதுக்காக இந்த 1000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுத்தாங்க? அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அது கரெக்ட் தான். அதாவது தேர்தல் என்னது, இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வருது. உங்களை என்ன கொடுத்து உங்களை சமாதானப்படுத்த? நீங்களா கோபத்துல இருக்கிறீங்க. விவசாயத்துக்கு ஒண்ணும் பண்ணல, மீன்பிடி தொழிலுக்கு ஒண்ணும் பண்ணல, குழந்தைங்க படிப்புக்கு ஒண்ணும் பண்ணல, நகை கடன் தள்ளுபடி செய்யல, கல்வி கடன் தள்ளுபடி செய்யல, தொழிற்சாலை உருவாக்கவில்லை, கோடவுன் கொடுக்கல, நெல் கோடவுன் கொடுக்கல, தர்பூசணி அடிக்க வைக்கிறதுக்கு ஐஸ் கோடவுன் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. செம்ம கோபத்துல இருக்கிறீங்க. ஒயின் ஷாப்பை மட்டும் திறந்து விட்டு பசங்களை குடிகாரன் ஆக்கிட்டாங்க, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டாங்க. அப்ப என்ன கோபமா இருப்பீங்க? உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சாங்க. சரி போட்டுரும், அதேதான் அத போட்டா எல்லாத்தையும் மறந்து என்னுடைய தாய்மார்கள் மன்னித்து, ஐயோ இந்த தப்பெல்லாம், அதேதான். ஆமா, அதனால அந்த காசெல்லாம் கொடுத்து உங்களை எல்லாம் உங்ககிட்ட உங்க கோபத்தெல்லாம் தண்ணிச்சு ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இந்த எலெக்ஷன்ல நடக்குமா? சட்டமன்ற தேர்தல்ல அதேதான். இந்த கோபம் அப்ப கடைசி வரைக்கும் இருக்கணும் உங்களுக்கு.